ஒரு கப் காஃபி போட்டு குடித்தா தான் அந்த டேயே ஸ்டார்ட் ஆன மாரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி? கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, இன்றைக்கி சமையல் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 4 பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டு, தேவையான 5 தக்காளி போட்டு வதக்கிடணும். எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு எண்ணெயில் கத்திரிக்காய் போட்டு வதக்கிடணும். துருவின தேங்காய், தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு வதக்கி பேஸ்டாக்கி வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் காரக்குழம்பு சூப்பராக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். கடுகு, வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றி கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. தேவையான அளவு உப்பு அந்த ஜாரை கழுவின தண்ணியிலே போட்டு வதக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதி வந்தோடனே புளி தண்ணி, வதக்கி வச்ச கத்திரிக்காயை போட்டு கொதி வந்தோடனே இறக்கணும். சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி. அப்பளத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள்.